சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் கிருத்திகா இணைந்திருக்காங்க. கிருத்திகா, வாகன ஓட்டிகள் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்காங்க? டூ வீலர், ஃபோர் வீலர் வாகன ஓட்டிகளினுடைய நிலை என்ன? பொதுமக்கள் எந்த அளவுக்கு இந்த விலை உயர்வால் பாதிக்கப்படுறாங்க? மாத பட்ஜெட்டில் பெட்ரோல், டீசல் அல்லது எரிபொருட்களுக்கான விலையை ஒதுக்கி, அதற்கான சம்பளத்தை ஒதுக்கி வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு திடீர்னு இந்த விலை உயர்வுங்கிறது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தினதா இருக்கு? பதிவு செய்யலாம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தேவேந்திரன், அதாவது பெட்ரோலுடைய விலை 74 ரூபாயில் இருக்குது. டீசலை பொறுத்த வரைக்கும் 62.48 ரூபாயாக இருக்குது. இந்த விலையேற்றம்ன்றது அதிகப்படியாக மக்களை பாதிச்சிருக்குன்னு நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு விலையேற்றம் என்பது தொடர்ந்து மற்ற பொருட்களையும் பாதிக்கும். அதாவது போக்குவரத்து, அது மட்டுமல்லாது காய்கறி என அத்தியாவசியங்கள் எல்லாத்துலேயும் தொடர்ந்து பிரச்சனை வரக்கூடிய சூழல் இருக்குது. நம்மோடு இங்கே ஒருத்தர் இணைந்திருக்கிறார். அவர் ஒரு குடும்பஸ்தர் மட்டும் இல்லாமல் அவர் ஒரு டிராவல்ஸ் வச்சிருக்கிறதாகவும் குறிப்பிடுறாரு. சார், அதாவது நீங்கள் ஒரு குடும்பஸ்தராக இருக்கட்டும், பெட்ரோலுடைய வாகன போக்குவரத்துன்றது உங்களுக்கு அத்தியாவசியமாக இருக்குது, டிராவல்ஸ்க்கு உங்களுடைய தொழிலுக்கு முக்கியமானதாக இருக்குது. இந்த விலையேற்றம் உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? இந்த விலையேற்றம் எங்களெல்லாம் என்ன மாதிரி ஒரு சிறுபான்மை மக்களை எல்லோரும் ரொம்ப பாதிச்சிருக்கு. எல்லாருக்கும் மக்களுக்கு ரொம்ப அடிப்படையான தேவையே அத்தியாவசியமான பொருள் இது. இந்த விலையேற்றம் ஆயில் கம்பெனிகள் 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஆயில் ஏற்ற இறக்கம் அதையே நாங்கள் தாங்கிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல இந்த இடத்துல இது இப்போ இந்த வேட் டேக்ஸ் கொஞ்சம் கூடதுனால ரொம்ப அதிகமான விலையேற்றம். இதனால் மக்கள் ரொம்ப பாதிக்கிறாங்க. இதனால் அது மட்டும் போகல, ஒரு காய்கறி விலைகள் மற்றும் மற்ற அத்தியாவசியமான பொருட்கள் மக்கள் வாழ்வாதாரமே ரொம்ப பாதிக்கிற அளவுக்கு இது மாதிரி ரொம்ப இதுவாக இருக்குது. இப்போ நான் ஒரு ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன். என்னோட விலையேற்றத்தில் நான் கஸ்டமர்கிட்ட எப்படி வாங்க முடியும்? ஆல்ரெடி ட்ராவல்ஸ் நடத்துறது ரொம்ப கடுமையான பாதிப்பு ஆகிருக்கு. இந்த நிலைமையில் நாங்கள் இருக்கும்போது விலையேற்றத்தை எங்களால் தவிர்க்க முடியாமல் இருக்குது. இதுக்கு கவர்மெண்ட்டு இதுக்கு இம்மிடியேட்டாக ஏதாவது ஒரு வழி ஏற்பாடு பண்ணணும். இதுக்கு சென்னை மத்திய அரசாங்கம் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்ட்டு எல்லார் சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது அவர் குறிப்பிட்டது போல குடும்பத்தை பொறுத்தவரையில் அடிப்படையான ஒரு விஷயமாக இப்போ பெட்ரோல் டீசல் பிரச்சனை கண்டிப்பாக மாறி இருக்குன்னு சொல்லி அவர் குறிப்பிடுறாரு. ஏன்னா போக்குவரத்திலிருந்து மற்ற எல்லா பொருட்களுமே இதனுடைய விலையேற்றம் அது எல்லாற்றையுமே பாதிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த விலையேற்றத்தின் காரணமாக போக்குவரத்து, ஆட்டோவாக இருக்கட்டும், டாக்ஸி போன்ற வாகனங்களுடைய அந்த கட்டணம்ன்றது அதிகரிச்சிருக்கு. அதே போல் காய்கறி கட்டணம்ன்றதும் அதிகரிச்சிருக்கு. தொடர்ந்து மக்கள் கடைசியாக இந்த விலையேற்றம், அதாவது வேட்டை தொடர்ந்து விலையேற்றம் ஏற்பட்டதை தொடர்ந்து மக்கள் எல்லாருமே தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. இந்த வேட்டின் காரணமாக ஏற்றப்பட்ட பெட்ரோலினுடைய விலை, டீசலுடைய விலைன்றது குறைக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா பக்கத்திலே இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசமான பாண்டிச்சேரியில் கிட்டத்தட்ட 68 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் விற்கப்படுகிறது. நமக்கு நம்ம மாநிலத்துக்கு மட்டும் வேட் அதிகப்படுத்தினதன் காரணமாக இந்த மாதிரி மாறி இருக்கு அப்படிங்கிறத மக்கள் குறிப்பிட்டு தொடர்ந்து இதற்கான விலை குறைப்பு நடவடிக்கை இருக்க வேண்டும் என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. தேவேந்திரன், கிருத்திகா, ஒரு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறவங்க ஒரு 120 கிலோமீட்டர் ஓடக்கூடிய அந்த பைக் இப்போ ஒரு 5 மாதத்துக்குள்ளாக 90 கிலோமீட்டர் தான் போகுங்கிறது 4 ஒரு பங்கு இழப்பு. எப்பயுமே ஒரு மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அவங்க ஒரு மாத சம்பளத்தில் ஓட்டக்கூடியவங்களுக்கு 4 ஒரு பங்கு இழப்பு ஏற்படும் தங்களுடைய பயணத்திற்கு மட்டும். இது ஒரு நிச்சயமாக ஒரு முக்கியமான ஒரு பாதிப்பு. இதற்கு மத்திய மாநில அரசுகள் விலை குறைப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எண்ணம். இந்த நிலை, இந்த பெட்ரோல் போடக்கூடியவர்களுடைய நிலை, வாகனங்களுக்கு பெட்ரோல் போடக்கூடியவர்களினுடைய மனநிலை என்னவா இருக்குது? அங்கு பெட்ரோல் போட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களுடைய கருத்துக்களை அறிய முடியுமா? வாய்ப்பு இருக்கிறதா கிருத்திகா? தற்போது, அதாவது காலை இந்த பெட்ரோல் பங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பிஸியான ஒரு பெட்ரோல் பங்காக இருந்தது. இப்போ வாடிக்கையாளர்கள் ரொம்ப கம்மியான நிலையில் வந்திருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அவர்கள்கிட்ட சாதாரணமாக நம்ம பேசும்போதும் கூட திடீர்னு விலையேற்றம் வருது. 15 நாட்களுக்கு ஒரு வாட்டி விலை நிர்ணயம் என்பது இருக்கும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்னாலும் கூட நம்ம மாநிலத்துக்கு மட்டும் வேட் அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வேட்டினுடைய சதவீதம் அதிகமானதுனால விலையேற்றம்ன்றது அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் திடீர்னு பெட்ரோல், டீசல் விலை அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக நம்ம இருக்கிற சென்னையை பொறுத்த வரைக்கும், சென்னை நகர் எல்லாருமே கிட்டத்தட்ட மினிமம் 10 கிலோமீட்டராவது பயணம் செய்து தான் அவர்களுடைய அலுவலகத்துக்கோ பள்ளிக்கோ ஒரு நாளைக்கு சென்று வந்துட்டு இருக்காங்க. போக வர 10 கிலோமீட்டராவது ஆகிற சூழ்நிலையில் நிச்சயமாக போக்குவரத்திற்கு, அதாவது இன்டைரக்டாவோ இல்லை டைரக்டாவோ பெட்ரோல், டீசலுக்கு ஒவ்வொருத்தரும் தினமும் செலவு செய்து கொண்டிருக்கின்றது. சூழ்நிலையில் இந்த விலையேற்றம்ன்றது நிச்சயமாக அவர்களுடைய அடிப்படையிலேயே பாதிப்பை ஏற்படுத்தும், அத்தியாவசியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். சம்பளத்துக்கு நிகராக இதற்கான செலவு அப்படின்னு பார்க்கும்போது அந்த கணக்குகளில் நிச்சயம் பிரச்சனை வருன்றதை மகளிர் நிறைய பேர் குறிப்பிட்டிருந்தாங்க காலையிலேயே. அது மட்டும் இல்லாமல் அரசு சீக்கிரமாக இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களுக்கான அத்தியாவசிய பொருட்களில் ஒன்றாக இது மாறி இருக்க சூழ்நிலை, இது குறைவான விலையில் கிடைக்கும் பட்சத்தில் மக்களுக்கு வாழ்க்கை சுமூகமாக அமையும் அப்படிங்கிறத நிறைய பேர் பெட்ரோல் போடும்போதே குறிப்பிட்டிருந்தாங்க.